நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா? இல்லை ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்க செப்டிக் டேங்க் அடிக்கடி நிரம்பி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வேதாரண்யம் ப்ராஜெக்டோட 4வது அப்டேட்டை பற்றி தாங்க. பொதுவாக நாம் அமைக்கிற செப்டிக் டேங்க் மாதிரி இல்லாமல் இந்த செப்டிக் டேங்க் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் ப்ளஸ் ஒரு சோக் பிட்னு அமைச்சிருக்கோம். முதல் 2 அறையில் திடக்கழிவுகள் மட்டும் தங்கிடும். 3வது அறையில் திரவ கழிவு மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துருங்க. கடைசியாக இருக்கிற 4வது அறையான சோக் பிட்டில் தண்ணீர் முழுமையாக சுத்திகரிப்பு பண்ணி எந்த விதமான கழிவுகள் இல்லாமல் தெளிவான தண்ணீரை வெளியேறிடுங்க. இதோட முக்கியமான பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எளிதில் நிரம்பாதுங்க. சுத்திகரிப்பு பண்ண தண்ணீர்னால இது எளிதில் நிரம்பாதுங்க. மற்றும் இதோட அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கான செலவு மிச்சம். அடுத்தபடியாக நிலத்தடி நீரை இது எந்த விதத்துலையும் மாசுபடுத்தாது. கட்டிடத்தோட அடித்தளத்திற்கும் சுத்தமான தண்ணி வெளியேறதுனால அதிகமான பாதுகாப்பு வளர்க்குங்க. அடுத்த வீடியோவில் நம்ம கிரேட் பீமோட அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள் கேஸ் பில்டர்ஸோட இணைஞ்சிருங்க. நன்றி.